நன்மையான காரியங்கள்ல மார்க்கத்தின் பேரால் ஒற்றுமை இல்ல, ஊரின் பேரால் ஒற்றுமை, இயக்கத்தின் பேரால் ஒற்றுமை, சேவை மூலமா ஒற்றுமை. இந்த ஒற்றுமை அல்லாஹ் விரும்பல. சேவைக்கா ஒற்றுமை, ஊருக்கா ஒற்றுமை, இயக்கத்திற்கா ஒற்றுமை, இந்த ஒற்றுமை அல்லாஹ் விரும்பல. மார்க்கத்திற்கா ஒற்றுமை, குர்ஆனுக்கா ஒற்றுமை, ஹதீஸுக்கா ஒற்றுமை, நபி வழியை பின்பற்றுள்ள ஒற்றுமை எங்க இருக்கிறது? எந்த இயக்கத்தில் இருக்கிறது? எத்தனை இளைஞர் இருக்கிறது? அப்படி இருந்தால் வரவேற்கத்தக்கது. நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது எல்லா நிலையிலையுமே நாம கடைபிடிக்க வேண்டிய அந்த அறிவுரைகள், கட்டளைகள், நமக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள், இதை இளைஞர்கள் எடுத்துக்கொண்டார்களா? இன்னைக்கு இல்ல. அப்படி எடுக்காத விளைவு தெரியுமா? சில நன்மை என்று செய்யக்கூடிய பணிகள் அவங்க என்ன செய்து பெருசா காட்டுது. ஆஹா, நம்மளை விட இன்னைக்கு யார் செய்யறா? நம்மள மாதிரி சேவை செய்யக்கூடிய எந்த அமைப்பு இருக்கிறது? யார் இருக்கிறா? அப்படி எல்லாம் சிலாய்க்கிறார்கள். இல்லையப்பா, அது உண்மை இல்ல. மார்க்கத்தை தெரிந்து கொண்டு, மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு, மார்க்கத்தின் மூலமா செய்யக்கூடிய சமூக பணி, மார்க்கத்தின் மூலமா செய்யக்கூடிய சமுதாய பணி, மார்க்கத்தின் மூலமா செய்யக்கூடிய கல்வி பணி, இதற்குத்தான் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. மார்க்கம் இல்லாத பணிகளுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இல்லை.